வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் விசித்திரமானதும் சக்தி வாய்ந்ததும். நமது எண்ணங்கள், நம்பிக்கைகள், மனநிலை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்பதுதான். நம் மனம் 2 பகுதிகளாக செயல்படுகிறது. ஒன்று விழிப்புணர்வு மனம், கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்று அவிழிப்புணர்வு மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். நம் எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள் இவை எல்லாம் இந்த மனங்களின் சக்தியால் வெளியில் அனுபவமாக மாறுகின்றன. இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்குகின்றன என்பதையும், லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆன்மீகமும் அறிவியல்பட்ட முறையிலும் விளக்கப் போகிறோம். இனி உங்கள் மனத்தை திறந்து நம் உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை இயக்குவது அவன் கைகளில் இல்லை, அவன் எண்ணங்களில்தான் உள்ளது. நாம் நினைப்பதே நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. இதை ஆன்மீகமாக சொன்னாலும் அறிவியலாக சொன்னாலும் அடிப்படை உண்மை ஒன்றே. மனித மனம் 2 பகுதிகளாக செயல்படுகிறது. ஒன்று விழிப்புணர்வு மனம், இன்னொன்று அவிழிப்புணர்வு மனம். விழிப்புணர்வு மனம் நாம் இப்போது என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன முடிவெடுக்கிறோம் என்பதை கவனிக்கும். ஆனால் அவிழிப்புணர்வு மனம் நாம் சிறுவயதிலிருந்து கேட்ட வார்த்தைகள், பெற்ற அனுபவங்கள், சமூகத்திலிருந்து பெற்ற நம்பிக்கைகள் அனைத்தையும் சேமித்து வைத்திருக்கும் மிக சக்தி வாய்ந்த மனமாகும். அறிவியல் சொல்வது போல் நம் வாழ்க்கையை 95% இயக்குவது இந்த அவிழிப்புணர்வு மனமே. இதனை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மனிதன் நான் வெற்றி பெற வேண்டும் என்று வெளிப்படையாக நினைக்கலாம். ஆனால் அவன் மனத்தின் ஆழத்தில் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்ற நம்பிக்கை இருந்தால் அவன் எடுத்துக்கொள்ளும் செயல்கள் எல்லாமே அவனை பின்னி இழுக்கும். வேலைக்கு முயற்சி செய்வதிலும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதிலும் அவன் தயங்குவான். அவன் அறியாமலேயே அந்த அவிழிப்புணர்வு மனம் அவனை கட்டுப்படுத்தும். இது போலவே சிறு வயதில் நீ கணக்கில் பலவீனமானவன் என்று கேட்ட ஒருவர் பெரியவரான பிறகும் கணக்கு சம்பந்தமான விஷயங்களை பார்த்தாலே பயப்படுவார். அது அவருடைய திறமை குறைவால் இல்லை, மனத்தில் பதிந்த நம்பிக்கையால் தான். அதனால்தான் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் வெளியில் நடப்பதை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் வார்த்தைகள், நம்மை பற்றிய எண்ணங்கள், நம்முடைய திறனை பற்றிய நம்பிக்கைகள் இவையெல்லாம் மெதுவாக அவிழிப்புணர்வு மனத்தில் பதிகின்றன. அந்த மனம்தான் நம் பழக்கங்கள், செயல்கள், முடிவுகளை வழிநடத்துகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மீண்டும் மீண்டும் நடக்கிறதென்றால் அதன் வேரை வெளியே தேடாமல் உங்கள் மனத்தின் உள்ளே தேடி பாருங்கள். அங்குதான் உண்மையான காரணமும் உண்மையான தீர்வும் இருக்கிறது. இந்த அவிழிப்புணர்வு மனத்தில் பதிந்த நம்பிக்கைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அமைப்பாக மாறுகின்றன. இதைத்தான் பாரடைம் என்று சொல்கிறார்கள், அதாவது உள்ளார்ந்த நம்பிக்கை அமைப்பு. நான் இப்படித்தான், எனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும், என் குடும்பம் இப்படித்தான், பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம் போன்ற நம்பிக்கைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக கட்டுப்படுத்துகின்றன. ஆன்மீகமாக பார்த்தால் இதை வாசனை அல்லது கர்ம பதிவு என்று சொல்லலாம். அறிவியல் படி பார்த்தால் இது நம் மூளையில் உருவான நரம்பியல் வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பு மாறாதவரை வாழ்க்கையும் அதே போலத்தான் மீண்டும் மீண்டும் நடைபெறும். இதை இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு மனிதன் தன்னையே எப்படி பார்க்கிறானோ வாழ்க்கையும் அவனை அப்படித்தான் நடத்தும். எனக்கு பெரிய விஷயங்கள் நடக்காது என்று மனத்திற்குள் ஆழமாக நம்புகிறவன் வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுவான். காரணம், அந்த வாய்ப்பு அவனுடைய உள் நம்பிக்கைக்கு பொருந்தாது. இதே போல நான் கஷ்டப்பட்டால்தான் சம்பாதிக்க முடியும் என்று நம்புகிறவன் சுலபமாக வரும் நல்ல வாய்ப்புகளை சந்தேகத்தோடு பார்ப்பான். அவன் அறியாமலேயே அவனுடைய மனமே அவனை பழைய சுற்றத்துக்குள்ளே வைத்திருக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வெளியே தொடங்குவதில்லை. புதிய வேலை, புதிய இடம், புதிய மனிதர்கள் வந்தாலும் உள்ள நம்பிக்கை மாறவில்லை என்றால் முடிவும் மாறாது. உள்ளே இருக்கும் அந்த பழைய நம்பிக்கைகளை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தால்தான்
புதிய முடிவுகள் உருவாகும். ஒரே பாதையில் நடந்து கொண்டே வேறு இடத்தை அடைய முடியாதது போல ஒரே நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டே வேறு வாழ்க்கையை பெற முடியாது. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியாகும். அந்த சக்தி ஒரு அலை போல வெளியில் சென்று அதே அலைவீச்சை கொண்ட அனுபவங்களை நம்மிடம் திரும்ப கொண்டு வருகிறது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ஒரு மந்திரம் அல்ல, இது இயற்கையின் விதி. பயத்தோடும் சந்தேகத்தோடும் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையும் அதே பயத்தையும் குறைபாட்டையும் தான் நமக்கு காட்டும். ஆனால் தெளிவோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் நாம் எண்ணங்களை வளர்த்தால் அதே வளர்ச்சியை வாழ்க்கை நமக்கு பிரதிபலிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றது விரும்பினால் கிடைக்கும் என்ற தவறான புரிதல் அல்ல, நம்பினால் வெளிப்படும் என்பதே உண்மை. இதை தினசரி வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கலாம். ஒருவருக்கு எப்போதும் எனக்கு இது நடக்காது என்ற எண்ணம் இருந்தால் அவர் முயற்சி செய்வதற்கு முன்பே மனம் சோர்ந்துவிடும். அதனால் வாய்ப்பு வந்தாலும் அது கவனத்திற்கு வராமல் போய்விடும். ஆனால் நான் கற்றுக்கொள்ளலாம், நான் முன்னேற முடியும் என்ற எண்ணம் உள்ளவருக்கு அதே சூழ்நிலையில் கூட புதிய வழிகள் தோன்றும். சூழ்நிலை மாறவில்லை, அதை பார்க்கும் மனநிலைதான் மாறியுள்ளது. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது வெளியிலிருந்து எதையோ இழுத்து வருவது அல்ல. அது நம்முடைய உள்ள எண்ண நிலையை பொறுத்து வாழ்க்கை எப்படி பதிலளிக்கிறது என்பதை காட்டும் ஒரு விதி. இன்று உங்கள் எண்ணங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் நாளைய வாழ்க்கையும் அதே அமைதியோடு உங்களை அணுகும். வாழ்க்கை எப்போதும் நம்முடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பே. பலர் வாழ்க்கையில் குறைபாடு, பணத்தட்டுப்பாடு, வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவற்றை அனுபவிப்பதற்கு காரணம் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் வார்த்தைகளே. எனக்கு பணம் வரவில்லை, எப்போதும் கஷ்டம்தான், நான் அதிர்ஷ்டமில்லாதவன், இதற்கு மேலே முடியாது என்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்விழிப்புணர்வு மனத்திற்கு ஒரு ஆணையாக செல்கிறது. அதற்கு மனம் கேள்வி கேட்காது. நாம் என்ன சொல்கிறோமோ அதையே உண்மை என ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அதையே உருவாக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை நம்மை தண்டிப்பதில்லை, நம் எண்ணங்களுக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கிறது. ஒரு காலத்தில் நான் கூட என் வருமானமும் என் வளர்ச்சியும் ஒரு எல்லைக்குள் தான் என்று நம்பினேன். இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை மாற்ற ஆரம்பித்த நாளில்தான் வெளியில் வாய்ப்புகள் உருவாக ஆரம்பித்தன. நான் வெளி உலகத்தை மாற்றவில்லை, முதலில் என் உள்ள நம்பிக்கையை மாற்றினேன். நான் என்ன நம்ப ஆரம்பித்தேனோ வாழ்க்கை அதையே மெதுவாக எனக்கு காட்ட ஆரம்பித்தது. இதுதான் உண்மை. உள்ளே மாற்றம் வந்தால்தான் வெளியே மாற்றம் வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியாக செயல்பட 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். 1 எண்ணம், 2 உணர்வு, 3 நம்பிக்கை. இந்த 3ம் ஒரே நேரத்தில் இணைந்தால் அதிசயம் சாதாரணமாக மாறும். உங்கள் மனம் எப்படி எண்ணுகிறதோ அதே போல் வாழ்க்கை பதிலளிக்கும். நீங்கள் நம்பிக்கை, உறுதி, தெளிவுடன் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்தால் அதே எண்ணத்திற்கேற்ப நிகழ்வுகள் உங்களிடம் வரும். வாழ்க்கை எதையும் நம்பிக்கையோடு செய்கிறவர்களை மட்டும் பரிசளிக்கும் விதிமுறை உள்ளது. அதனால் வெளியில் நடந்ததை குற்றம் சாட்டாமல் முதலில் உள்ளே உள்ள நம்பிக்கையை மாற்றுவது முக்கியம். நம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சக்தி உண்டு. நல்ல எண்ணங்கள் மற்றும் நேர்மையான உணர்வுகளுடன் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை அதற்கு நேர்மையாக பதிலளிக்கும். இன்று நீங்கள் மனதில் அமைதியோடு தெளிவோடு நம்பிக்கை வைத்தால் நாளைய அனுபவங்களும் அவ்வாறே அமைந்திருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது கடவுளை போல காத்திருக்கும் மந்திரம் அல்ல, அது மனத்திற்கேற்ப இயங்கும் இயற்கையின் விதி. சிறு மாற்றங்களும் தினசரி பழக்கங்களும் நம்முடைய மனத்தை மாறச் செய்யும் சக்தி கொண்டவை. ஒரு நாளில் எல்லாம் மாற வேண்டாம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்களை, வார்த்தைகளை, உணர்வுகளை நம்பிக்கையோடு கவனித்தால் வாழ்க்கை மெதுவாக புதிய பாதையில் நகரும். நம்பிக்கை பிளஸ் எண்ணம் பிளஸ் உணர்வு, இந்த 3ம் ஒன்றாக இணைந்தால் சாதாரணம் கூட அதிசயமாக மாறும்.
நீங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் மனத்தை மாற்றுங்கள். மனம் மாறிய நாளில்தான் வாழ்க்கையின் வழிகளும் திறக்கும். வெளி சூழ்நிலை மாற்றப்படாமல் இருந்தாலும் உங்கள் உள்ளே இருக்கும் நம்பிக்கையை மாற்றினால் வாழ்க்கை தானாகவே அதற்கேற்ப மாறும். உண்மையில் வாழ்க்கையை மாற்றும் சாவி எப்போதும் உங்கள் மனத்திற்குள்ளேயேதான் உள்ளது. உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பே. நீங்கள் எந்த எண்ணத்துடன், எந்த உணர்வோடு, எந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் நாளைய உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். பயம், சந்தேகம், மறுப்பு இவை எல்லாம் உங்களை பழைய பாதையில் வைத்துவிடும். ஆனால் நம்பிக்கை, தெளிவு, உறுதி இவை மட்டும் உங்கள் மனத்தை திறந்து வாய்ப்புகளை அழைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்றுவதை முயற்சிக்க வேண்டாம், உங்கள் மனத்தை மாற்றுங்கள். உங்கள் உள்ளே விதிக்கும் எண்ணங்கள், வார்த்தைகள், நம்பிக்கைகள் தான் வெளியே உருவாகும் உலகத்தின் விதி. இன்று உங்கள் உள்ளே நடக்கும் மாற்றம் நாளை உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்கும். மனதின் சக்தியுடன் இணைந்தால் வாழ்க்கை தானாகவே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பொலிவுடன் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவையாவது கொடுத்திருந்தால் அதுதான் எங்களின் வெற்றி. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எப்போதும் வெளியில் இல்லை, அது உங்கள் மனதிற்குள்ளேயே இருக்கிறது. இன்று நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நாளை வாழ்க்கை அதற்கேற்ப மலரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், உங்கள் கருத்துக்களை காமெண்ட், இந்த தகவல் யாருக்காவது பயனாக இருக்கும் என்றால் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படியான பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.